வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இலங்கை அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக எல்லோரும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. பசில் ராஜபக்சேயுடைய கைதை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய செய்தி. எதற்காக பசில் ராஜபக்சேவை கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் பிடியாணை அனுப்பியிருக்கிறது? பசில் ராஜபக்சே மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? மே 1ஆம் தேதி அனுரா அவர்கள் அந்த மே தின கூட்டத்தில் பேசியிருந்ததின் அடிப்படையில் முக்கிய புள்ளிகள் ஒவ்வொருவரையாக கைது செய்வதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு நகர்கிறதா அனுரா அரசாங்கம்? இந்த கேள்விகள் பிரதானமாக எழும்ப, இந்த கேள்விகளோடு தான் இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றி. எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் அனைத்துமே உங்களை அடைவதற்கான ஒரு களமாக அது அமையும். இலங்கை அரசியல் களத்தை பார்ப்போம் என்றால் ராஜபக்சே குடும்பம் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு பிம்பமாக இருக்கக்கூடியவர்கள். மொட்டு கட்சி என்று அவர்கள் சார்ந்த கட்சியும் பலமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் நீடித்து கொண்டு இருக்கின்றன. 2009ஆம் ஆண்டு அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு அவர்களை சிங்களர்கள் மத்தியிலே ஒரு உயர்வான தளத்தை நோக்கி கொண்டு அமர்த்தியது. அதன் பின்பு அவர்களுடைய ஆட்சியிலே அவர்கள் செய்ததுதான் சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு களமாக அது அமைந்தது. தொடர்ச்சியாகவே அவர்களுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கக்கூடாத அளவிற்கு அவர்கள் தாங்கள்தான் சரியான பாதையை நோக்கி இலங்கையை கொண்டு செல்வதாக எடுத்து வைத்தார்கள். மக்களும் நம்பினார்கள். பெரும்பாலான சிங்களர்கள் தங்களை பாதுகாக்க வந்த மகாத்மாக்கள் என்றுதான் மஹிந்த ராஜபக்சே குடும்பத்தையே அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் காலதேவன் ஒரு கணக்கை எழுதி வைத்திருப்பான். அந்த கணக்கை அவன் எப்பொழுது அதற்கான ஒரு வெளிக்காட்டலை கொண்டு வருவான் என்பது நம் யாருக்கும் தெரியாது. அப்படித்தான் கோலோச்சி கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்கள் வீழ்ச்சியை நோக்கி செல்வதற்கான ஒரு களமாக பொருளாதார வீழ்ச்சி களம் அமைத்தது. அந்த பொருளாதார வீழ்ச்சி களம் அமைத்ததும் காலிமுகத்திடலில் போராட்டம் உருவற்றதும் போராட்டக் களம் வீரியம் கொள்ள இளைஞர்கள் ஒன்று திரண்டு ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எடுத்து வைக்கப்பட்டது. சீனாவை நம்பி இவர்கள் வாங்கிய பெரும் கடன் இலங்கையை ஒரு பெரும் பாதாளத்திற்கு கொண்டு செல்கின்றது. இலங்கையை எப்படி மீட்டெடுப்பது என்பதே பெரும் கேள்வியாக மாறிய பொழுது இலங்கையை மீட்டெடுக்க அறிவு சார்ந்த ஒரு தலைமை தேவை என்று அவர்கள் தேடக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்தார்கள். இது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. அதன் பின்பு எந்த நாட்டில் அவர்கள் அரசர்களாக அல்லது மகாத்மாக்களாக கோலோச்சி கொண்டிருந்தார்களோ அந்த நாட்டில் அவர்கள் அகதிகளாக ஓட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. மக்கள் போராட்டம் வெடிக்க பசில் ராஜபக்சே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். அதன் பின்பு மஹிந்த ராஜபக்சே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். கோத்தபய ராஜபக்சே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருமே பதவியிலிருந்து விலகக்கூடிய களம் எடுக்கப்படுகிறது. எந்த மண் அவர்களுக்கான அரவணைப்பாகவும் அவர்களை கொண்டாடியதுமாக இருந்த அந்த மண் அவர்களை அகதிகளாக ஓட விரட்டியது. தப்பித்தால் போதும் என்று அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றார்கள். அதன் பின்பு களங்கள் மாறின. ரணில் விக்ரமசிங்கே சில காலம் இருந்தார். அதன் பின்பு அனுரா பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்று அவர் ஆட்சியை பிடிக்கின்றார். பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்ட பொழுது அனுரா அவர்கள் எடுத்து வைத்த சில உத்தரவாதங்கள் அல்லது மக்களுக்கு கொடுத்த சில நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகள் பிரதான நம்பிக்கை இதற்கு முன்பு முதன்மையான பதவிகளில் இருந்தவர்கள் ஏதாவது தவறு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் நிரூபிக்கப்படக்கூடிய களங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனுரா அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அனுராவின் அந்த அறிவிப்பு தேர்தல் களத்திற்கு பின்பு அது வேகம் கொள்ளுமா என்கின்ற கேள்வி பல மட்டங்களில் எழும்பியது. ஆனால் அதன் பின்பு பரபரப்புகள் பற்றி கொள்ள தொடங்கின. குற்ற புலனாய்வுத்துறை விசாரணைக்கென்று அழைக்கக்கூடிய களங்களை எடுத்தது.
அப்படி விசாரணைக்கென்று அழைக்கக்கூடிய களங்களை எடுத்த பொழுது மகிந்த ராஜபக்சே விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டார். ஏர்பஸ், அதாவது ஏர் விமானங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட விடயத்தில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு. வீட்டு வசதி வாரியம் அந்த வீடுகள் வழங்கப்பட்ட விடயத்தில் ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு. எனவே மகிந்த ராஜபக்சே விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். கடந்த முறை மகிந்த ராஜபக்சே விசாரணைக்கு வருகின்ற பொழுது அவர் கைது செய்யப்படுவார் என்கின்ற விடயங்கள் பரவலாகவே ஊடகங்கள் மத்தியிலே பரவி இருந்தது. அதுபோல சிராந்தி ராஜபக்சேயும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அவர் எதற்காக விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்? வீடு வழங்கிய விடயத்தில் அவர் மீதும் குற்றச்சாட்டு. அதுபோல அவருடைய வங்கி கணக்கில் காட்டாத பணம் அங்கு வரவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணம் எப்படி வந்தது என்கின்ற கேள்வி எழும்பின. அதுபோல கோத்தபய ராஜபக்சேயும் விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டார். அவரும் ஊழல் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய நகர்வுகளுக்காக அவரும் அழைக்கப்பட்டார். அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக மகிந்த ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் என்கின்ற விடயம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. தற்பொழுது பசில் ராஜபக்சே கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நீதிமன்றம் ஒரு பிடியாணையை பிறப்பித்திருக்கிறது. எந்த காரணத்திற்காக பசில் ராஜபக்சே மீது இந்த வழக்கின் அடிப்படையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? மாத்தரை பகுதியில் பிரவுன்ஸ் என்கின்ற இடத்தில் அந்த ஹில் பகுதியில் சுமார் 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கிய விடயத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி குற்ற புலனாய்வுத்துறை சார்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணைகளின் அடிப்படையில் பசில் ராஜபக்சே குற்றம் செய்தவர் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்பட்டதின் அடிப்படையில் பசில் ராஜபக்சேவை கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பசில் ராஜபக்சேவை கைது செய்வதற்கான களத்தை ஆட்சியாளர்கள் எடுப்பார்களா என்கின்ற கேள்வி வைக்கின்ற பொழுது சில வினாக்கள் அதிலே எழும்புகின்றன. பசில் ராஜபக்சே இரட்டை குடியுரிமை பெற்றவர். அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் அவர் இரட்டை குடியுரிமை பெற்றவர். தற்பொழுது அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரா இலங்கையில் இருக்கிறாரா என்கின்ற விடயமே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இப்படி கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் முதன்மைப்படுகின்ற அந்த சூழலில் பசில் ராஜபக்சே கைது என்பது ஒரு கேள்வி கணைகளாகத்தான் இருக்கும் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதே வேளையில் மகிந்த ராஜபக்சே, சிராந்தி ராஜபக்சே இவர்களுடைய விசாரணை முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் இவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஒரு ஆட்சி கணக்கு, தாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது எதையும் செய்துவிடலாம் என்று நினைத்து செய்யக்கூடியவர்கள் அதன் பின்பு காலம் எழுதி வைத்திருக்கக்கூடிய கணக்கை புரட்டுகின்ற பொழுது அவர்கள் இங்கு குற்றவாளிகளாக ஓடி ஒளிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்படித்தான் இப்பொழுது ராஜபக்சே குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.